தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை. கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோடைக்கால வெப்பத்தை தணிக்க 5 நாள் சுற்றுப்பயணமாக குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றுள்ளார். கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றுள்ளார். கொடைக்கானலில் அவர் ஓய்வெடுக்க சென்றாலும் கூட அவருக்கு மன நிம்மதி இல்லாமல் கவலைப்படுவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 18வது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. முதலாவதாக திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை திமுகவுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அதிக தொகுதிகள் கேட்டு நிர்பந்தம் செய்தன. ஆனால் கடந்த முறை வழங்கப்பட்ட தொகுதிகளையே திமுக வழங்கியது. இதனால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. மேலும் திமுக வேட்பாளர் பட்டியல் தேர்விலும் பிரச்சனை ஏற்பட்டது. சீட்டு கிடைக்காதவர்கள் தேர்தலில் சரியாக வேலை பார்க்கவில்லை. கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த முறை சீட்டு மறுக்கப்பட்டது. அவர்களும் வேலை பார்க்கவில்லை. மேலும் கட்சியில் ஏற்பட்ட கோஷ்டி பூசல் காரணமாக திமுக மாவட்ட செயலாளர்களும் திமுக அமைச்சர்களும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தேர்தல் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிருப்தி காணப்படுகிறது. மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், கிளை கழகங்களில் திமுகவில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது. மேலும் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வீதம் திமுக பணப்பட்டுவாடா செய்தது. வழங்கப்பட்ட பணமும் சரியாக மக்களுக்கு சென்றடையவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலையடைந்துள்ளார். 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் கூட வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருப்பதால் இழுபறி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. 20 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம் என்ற நிலை காணப்படுகிறது. இதனால் மு.க.ஸ்டாலின் கவலையடைந்துள்ளார். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் குடைச்சல் கொடுக்கிறது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியும் திமுக வாக்கு வங்கியை பிரிக்கிறது. இதனால் கொடைக்கானல் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்ந்த கவலையில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடிவு வரும்பொழுது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டம் தீட்டி வியூகங்கள் வகுத்து செயல்பட்டார். ஆனால் அவருக்கு கூட்டணி கட்சிகள், திமுக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள், கட்சியினர் ஒத்துழைப்பு தரவில்லை. இதனால் அவர் ஆழ்ந்த கவலையில் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.